ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ ட்ரெண்டிங்கில இருக்கிற இந்த மாரி சாரீ வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ராகா மாத்தி பா வேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மாரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். இதுதான் நான் ஸ்டிச் பண்ணதோடைய இமேஜ் கீழ காமிச்சிருக்கேன். அதுக்கு எப்படி வந்துட்டு ஸ்டிச் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலான்றத பார்க்கலாம். கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த வீடியோவில் வந்து கட்டிங் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து லைனிங் வந்து 2ஆ மடித்து அது மேலே வந்துட்டு அளவு ட்ரெஸ்ஸு வச்சுக்கிறேன். நீங்கள் அளவு ட்ரெஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறதுனால ஓகே. நான் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். நெக்கோடைய அகலம் வந்துட்டு 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டருடைய அகலம் வந்துட்டு 2½ இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். நம்ம வந்து மடித்து தைக்கும்போது அந்த கிளாத் எல்லாம் நமக்கு உள்ளே போயிடும். அதுக்காக தான். லென்த்து வந்துட்டு 4 மீட்டர் எடுத்துக்கிறேன். நெக்கோடைய லென்த்து. ஒரு 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ராவும் வந்து குறிச்சிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். நாம் ஃபோல்டு பண்ணி தைக்க அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிறதெல்லாம் நமக்கு துணி வேணும் இல்லையா? அதுக்காக தான். மடிப்பு வந்து இந்த 2ஆ மடித்து போட்டிருக்கிறதுலே மடிப்பு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ ஆம்ஹோலுடைய இதுவும் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ லென்த்து எடுத்துக்கலாம். டாப்போடைய லென்த்து அது மேலே டாப்போடைய இது மட்டும் எடுத்துக்கலாம். டாப் போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரில்லு தனியாக எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அதில் டாப்போடைய லென்த்து 12 இருந்துச்சு. ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஒரு 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு லென்த்தாக தான் வேணும். அந்த டாப் வந்துட்டு எனக்கு அதை விட நான் 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த டாப்பில் நான் மொத்தமாகவே 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பேன். 12னா 15 எடுத்திருப்பேன். அதில் ஸ்டிச்சிங்ஸ்க்கு ஹைட் வந்து 1 இன்ச்சஸ் கம்மியாயிடும். ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ், கீழே ஒரு 1/2 இன்ச்சஸ் கம்மியாயிடும். இப்போ நெக்கு வந்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். லைன் போட்டு விட்டுக்கலாம். லைனிங் வந்து 2½ மீட்டர் நான் எடுத்துக்கினேன். இப்போ ஆம்ஹோல் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே பெண்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சு பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஈவனாக வந்து இதை கட் பண்ணிடுறேன் கிளாத்து. இதுதான் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அந்த செகண்ட் போடுற கோட்டில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் முன்னாடி ஃபஸ்ட்டில் இருக்க லைனில் வந்து ஸ்டிச்சஸ் விழும். கீழே வந்து 1 இன்ச்சு 1½ இன்ச்சு அந்த மாதிரி கீழே விட்டுக்கிறதுனால விட்டுக்கோங்க. சைடில் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு பாடிலாம் வந்துட்டு நமக்கு டைட்டாக ஆக ஆக நம்ம லூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் 1 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். 2ஆ மடிச்சிருக்கிறதால நமக்கு 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ வந்து அப்படியே நம்ம போட்டிருக்க லைன்ஸ்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் வரும். இப்போ நெக்கோடையதும் வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். சும்மா எனக்கு ஒரு டிசைன் தேவைப்பட்டுச்சு. நான் அது மாதிரி சும்மா சிம்பிளாக மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த நெக்கு டிசைன் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளவுஸ் பீஸு. இது தான் வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். டாப்புக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் இந்த ஒர்க் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி மேலே மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு எதுன்னு சொல்லிட்டு.
இப்போ நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். 2ஆ மடித்து போட்டு சேம் லைனிங் எப்படி நம்ம 2ஆ மடித்து போட்டு கட் பண்ணணுமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துலலாம் எனக்கு வந்துட்டு எம்ப்ராய்டிங் ஒர்க் இல்லை. அதுக்காக நான் மீதி வந்துட்டு கிளாத் வந்து பிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிக்குவேன். இப்போ இதை வச்சு நம்ம பேக் சைடுக்கும் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். சேம் 2ஆ வந்து ஃபோல்டு பண்ணி லைனிங்கை போட்டுட்டு அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணணுன்னுலாம் தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ நமக்கு நெக்குக்கு வந்து பேக் சைடு கொஞ்சம் இறக்கமாக தேவைப்படும். நான் ஒரு 1 இன்ச்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி நெக்கு டீப்பாக வந்து லோ வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் 5 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஆஃப் வந்து ஸ்டிச்சஸ்க்காக 5 1/2 இன்ச்சஸ் விட்டுக்கிறேன். சும்மா வேறு ஒரு நெக் டிசைன் ட்ரை பண்ணலான்னு வரைஞ்சி பார்த்தேன். வேண்டாம், ரவுண்ட் ஷேப்பே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஷேப்பே வச்சுக்கிட்டேன். இது பேக் சைடு. ஜஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபிகேக்கு போட்டு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் நமக்கு நாச்சஸ் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ லைனிங் எக்ஸ்ட்ரா வந்து நல்லா ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம வந்துட்டு பாட்டம் போர்ஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். டாப்லேயே தான் கீழே அந்த ஃப்ரில் வைக்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுக்கலாம். 2ஆ ஸ்கொயராக மடிச்சுக்கலாம். வாலாக நீட்டமாக இருந்திருக்கும் ஃபஸ்ட்டில். இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது அப்படியே 2ஆ மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அந்த 2ஆ தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் தான் வரும். இதை அப்படியே கட் பண்ணி விட்டோம்னா ஃப்ரண்ட் சைடுக்கு ஒன்று, பேக் சைடுக்கு ஒன்று, அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம வச்சுட்டு சும்மா லென்த்து நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இருக்கிறது நமக்கு அப்படியே தான் தேவைப்படும். ஹைட்டு நமக்கு வந்து மேலே மெயின் கிளாத்தை விட இது உள்ளே வந்துட்டு நமக்கு லென்த்து வந்து கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தேன், கம்மியாக தான் இருக்குது. 34 தான் இருக்குது லென்த்து. இது வந்து அப்படியே 4ஆ மடிச்சுக்கலாம். ஃபோல்டு இருக்கிறத நம்ம பக்கம் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டாப் போர்ஷன், அதை வந்துட்டு நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த் இருக்கோ அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓப்பன் இருக்கிற சைடு தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டே லைன் போட்டுனே வந்தால் தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க. இந்த எண்டு வரைக்கும், கார்னர் எண்டு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து விட்டுருங்க. அகலம் அப்படி தான் வரணும். இப்போ அப்படியே வந்து கிராஸாக வந்து கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க கீழே. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுங்க மேலேருந்து. இதெல்லாம் நமக்கு வந்து இன்ட்டு போடுறது வந்து எது வந்து நல்ல பக்கம், உள் பக்கம் எது, வெளி பக்கம் எது அப்படின்னு தெரியறதுக்காக போடுறது. இன்ட்டு போடுறது வந்து வெளி பக்கமாக வர்ற மாதிரி இருக்கும். ஒரு ஐடென்டிஃபைக்காக தான் போடுறது. இப்போ வந்து சாரியில் வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ண போகிறோம்.
டாப்போடைய பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நம்ம ப்ளவுஸோடைய இதை கட் பண்ணிக்கிட்டோம். பேக் சைடுக்கு வேணும் இல்லையா, அதனால் வந்துட்டு சாரியில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவும் வந்து சாரீ கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரெண்டாக கொஞ்சமாக நமக்கு அந்த டாப்பு வந்து கட் பண்ணுறதுக்காக இது ஒரு இல்லையா பேக் சைடு, இதை வச்சு நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக அந்த அளவுக்கு மட்டும் மடிச்சுக்கிறேன். சாரியை டபுளாக மடிச்சுக்கிறேன். கரெக்டாக ஃபோல்டிங் இருக்கிற பக்கமே வச்சு ஃபோல்டிங் அந்த லைனிங் துணியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மார்க் இதுக்கு பண்ணணும்னு தேவையில்லை. இந்த சாரீ வந்துட்டு ஷிஃபான்றதால நமக்கு வந்து அப்படியே வழுக்கிட்டே போகுது. அதனால் நான் வந்து குண்டூசி போட்டுக்கிறேன். அங்கங்கேயும் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நகராமல் இருக்கணும். இந்த கார்னர் எட்ஜஸ்லாம் போட்டுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அழகாக கட் பண்ணிக்கலாம். ஓரம்லாம் வந்து மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டிச் போட்டு அப்புறமா வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அவ்வளோதான். பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நெக் போர்ஷனையும் கட் பண்ணிடலாம். ஓகே, பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணணும். நான் ஸ்லீவுக்கு வந்து இந்த பெரிய பார்டர் இருக்கு இல்லையா, அந்த சைடு எடுத்துக்கிறேன். பார்டர் மட்டும்தான் நான் ஸ்லீவுக்காக கொடுக்க போகிறேன். எல்போ ஸ்லீவ் மாதிரி வரும். இந்த பார்டர் மட்டும் எனக்கு கரெக்டாக எல்போ ஸ்லீவ் லென்த்து வருது. லென்த்து 10 inches வரும். அப்படி நம்ம வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் போட்டு ஆம் ஹோலில் வந்து அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்க வேண்டியதுதான். லென்த்து 10 inch வருது, போதும். அதுவே கரெக்டாக வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றளவு வந்துட்டு எனக்கு 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். 10 வரும் நம்ம சுற்றளவு, அதை ஆஃப் பண்ணி 5.5 பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 inch கூட்டி. இன்னொரு ஸ்லீவும் வேணும். அதுக்கு வந்து பார்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சாரீலேருந்து. அவ்வளோதான். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். தேர்ட்டீன் இருக்குது இதோடைய இது அளவு. கீழே பாட்டம்து வந்து 38 இருக்கும். 38 இருக்குது. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 40 inches வந்துட்டு 38.
இப்போ வந்து சாரியோடைய இது நாம் வந்து இந்த டசல்ஸ் மட்டும் கட் பண்ணிடலாம். ஃபுல் சாரியுமே நான் மிச்சம் இருக்கிற சாரி எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். எதுவுமே வேஸ்ட் பண்ணலை. நல்லா ஃப்ரில் வந்து எனக்கு தாராளமே வந்துச்சு. இதை வந்து ஒரு 8 ஃபோல்டராக மடித்து போட்டு இந்த சின்ன பார்டர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லென்த்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இது வந்து எனக்கு 15 இருக்குது. நம்ம லைனிங் டாப்பு கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து 15 இருக்குது. எனக்கு வந்து மொத்தமாக 53 எடுக்க போகிறேன். என்னுடைய ஹைட்டுக்கு 53 எடுக்க போகிறேன். இது 15 இருக்குது. இந்த 40 எடுக்க போகிறேன். இதோடைய லென்த்து, சாரியுடைய லென்த் வந்து 40 எடுக்க போகிறேன். அப்படின்னா மொத்தமாக 55 வரும். எனக்கு டோட்டலாக வந்து ஸ்டிச்சஸ்க்கெலாம் ஒரு 2 இன்ச்சஸ் போயிடும். அதுக்காக நான் மிச்சம் 53 எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சின்ன பார்டர் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த சாரியை அப்படியே 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ 4ஆக இருக்குது. 4ஆக இருக்கிறது ஒரு இது அப்படியே எடுத்துகிட்டு இப்போ 2ஆக இருக்குது இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம்னா சாரி 2ஆக வந்துடும் நமக்கு. ஃப்ரண்ட் சைடுக்கு ஒன்று, பேக் சைடுக்கு ஒன்று, அவ்வளோதான். காமிக்கிறோம் பாருங்கள். அது ஒரு பக்கம், இது ஒன்று, அவ்வளோதான். 2 ஆஃப் மாறிடுச்சு. லைனிங்கும் வந்து 2 இருக்குது. இதோடைய ஸ்டிச்சஸ் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.